अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் அன்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि விளக்கொளி என்று போற்றப்படுகின்ற எம்பெருமான் அவன் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசம் திருத்தண்கா என்கிற திவ்ய தேசம். இது காஞ்சிபுரத்திலே அமைந்துள்ள திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திலே தான் வேதாந்த தேசிகன் அவதரித்தார். இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கு விளக்கொளி என்று தமிழிலே அமைந்திருக்கிற திருநாமம் வடமொழியிலே தீப பிரகாசன் என்று சொல்லப்படுகிறது. இந்த எம்பெருமானை குறித்து அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரம்தான் சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்திலே வேதாந்த தேசிகன் அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையும் சரணாகத்தியினுடைய நுட்பங்களையும் சேர்த்து அருளி செய்கிறார். அதிலே இன்றைய தினம் நாம் 16வது ஸ்லோகத்தை முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த 16வது ஸ்லோகத்திலே எம்பெருமானை ஏதோ ஒரு வியாஜத்தாலே நாம் பற்றிவிட்டோமானால் இந்த பிறவி பெருங்கடலை நாம் கடந்து விடலாம் என்ற அர்த்தத்தை அழகாக தெரிவிக்கிறார். பக்தி பிரபத்திரதவா பகவந்ததுக்திஹி தன்னிஷ்ட சம்ஸ்ரயைதீவ விகல்ப்யமானம் யம் கஞ்சிதேகம் உபபாதயதா த்வயைவ த்ராதாஸ்தரந்த்யவசரே பவினோ பவாப்திம். எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழிகளாக பல வழிகள் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பிள்ளைலோகாச்சாரியர் கூட அர்த்தபஞ்சகம் என்று ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதில் காட்டுகிற பொழுது 5 விதமான உபாயங்கள் என்று காட்டுகிறார். அதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், ஆச்சாரியாபிமானம் என்று இப்படி 5 விஷயங்களை காட்டுகிறார். இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே பக்திஹி பிரபத்திஹி அதவா பகவன் துவதுக்திஹி தன் நிஷ்டயஸ்ய சம்சயா இது விகல்பியமானம். இவ்வளவு வேறுபாடுகள், அதாவது இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கிறான். பக்தி, அதுக்கு மேலே பக்தி யோகம் என்னால் என்ன? எம்பெருமானை இடைவிடாமல் தியானித்து கொண்டிருப்பது, அதுவும் பிரீத்தியோடு மிகவும் அன்போடு அந்த எம்பெருமானை ஒரு க்ஷணம் கூட விடாமல் தியானித்து கொண்டிருப்பது என்னால் அது பக்தி யோகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தியோ தகுதியோ கிடையாது. ஆனால் அடுத்தபடியாக பிரபத்தி என்று சொல்லுகிறார். பிரபத்தி என்னால் என்ன? நான் அந்த எம்பெருமானையே உபாயமாக பற்றுதல். ஏற்கனவே இவரே கீழே தெரிவித்தார் அல்லவா, அவனே சித்தோபாயமாக எழுந்தருளியிருக்கிறான் என்று. அந்த சித்தோபாயமான எம்பெருமானை நாம் சித்தோபாயமாக சொல்லுதல், வரித்தல் என்று சொல்லுவார்கள். அப்படி வரிப்பது அதுவே சரணாகதி என்று அப்படியும் கொள்ளலாம். ஆஹா, பக்திஹி பிரபத்திஹி என்று சொன்னார். அதவா பகவன் துவதுக்திஹி ததுக்திஹி. ததுக்திஹி என்னால் நான் அவனை பற்றின வார்த்தைகள், அவனை துதித்தல், அல்லது இந்த இடத்திலே அந்த பிரபத்தியை பற்றின வாக்கியத்தை சொல்லுதல் என்றும் பொருள் காட்டியிருக்கிறார்கள். இல்லையா? பிரபத்தி என்கிற வாக்கியம் என்ன? துவமேவ உபாய பூதோ மே பவா இது பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி என்று இது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாவாய் என்று பிரார்த்திக்கிற வார்த்தை இருக்கிறது, அதை சொல்லணும். இந்த உக்தி அதுதான் சரணாகதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கும் சக்தி இல்லைனால் என்ன பண்ணலாம் என்னால் தன்னிஷ்ட சம்ஸ்ரயித்து சம்ஸ்ரயா
அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனை போய் அடைதல், ஆச்சாரியாபிமானம், அதுவே நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். நாம் எம்பெருமானை பற்றுவதற்கு வேண்டிய அளவு நமக்கு அந்த விசுவாசம், அந்த இது இல்லை என்னால் ஆச்சாரியனை பற்றினால் அவன் பற்றி இருக்கிறபடியினாலே அவனாலே நமக்கு கிடைத்து விடுகிறது. அதப்படி நாம் செய்யாமல் அவர் நமக்காக அவருடைய இத்தாலே எப்படி நமக்கு கிடைக்கும் என்று கேட்டால், இதை மிக அழகாக ரகசியத்திரய சாரம் என்கிற கிரந்தத்திலேயே இதை வேதாந்த தேசிகன் வேறொரு இடத்துல ஒரு அழகான உதாரணம், அதை முதலியாண்டான் அருளி செய்த வார்த்தை என்று எடுத்து காட்டுகிறார். ஒரு சிம்மத்தின் முதுகில் இருக்கக்கூடிய கிருமி கீட்டாதிகளும் கூட இந்த சிம்மமானது ஒரு மலையிலிருந்து மற்றொரு மலைக்கு தாவுகிற பொழுது அடுத்த மலைக்கு சென்று சேருகிறா போலே என்று சொல்லுகிறார். இப்படி முதலியாண்டான் அருளி செய்தாராம். அதுபோல எம்பெருமானாருடைய சம்பந்தம் பெற்ற எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கும் என்று அவர் அருளி செய்தார். உண்மையாக இந்த உதாரணத்தை மட்டும் இங்கே நாம் எடுத்து பார்ப்போம். என்ன சொல்கிற, ஒரு சிங்கத்தினுடைய முதுகிலே ஒரு புழு இருக்கிறது. அந்த புழுவானது அடுத்த மலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் என்றைக்கு செல்ல முடியும் அது? ஆனால் அது சிம்மத்தினுடைய முதுகிலே இருக்கிறபடியினாலே சிங்கம் இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு தாவுகிற பொழுது இந்த புழுவும் அடுத்த மலைக்கு போய் சேர்ந்து விடுகிறது அல்லவா? அதுபோலத்தான் ஆச்சாரியனை பற்றி இருந்தால் அவனுடைய வைபவத்தாலே நாம் மோட்சத்தை அடைந்து விடுகிறோம் என்று. அதனால் ஆச்சாரியாபிமானம் என்கிறதும் ஒரு உயர்ந்த வழியாக நமக்கு சாஸ்திரங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. அத்த பக்திஹி பிரபத்திஹி அத்தவா த்வதுக்திஹி அத்தவா ததுக்திஹி தன்னிஷ்ட சம்ஸ்ரயா. தன்னிஷ்ட சம்ஸ்ரயம் என்னாலன்னா அந்த நிலையில் இருக்கிறவனான அவனை போய் நாம் அடைதல், அப்படி ஆச்சாரியனுடைய அபிமானத்திலே நாம் ஒதுங்கி இருத்தல், இதெல்லாம் கூட நமக்கு உயர்ந்ததாக அப்படி இப்படி பிரித்து அருளி செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இத்தனை உபாயங்களும் சாஸ்திரங்களிலே நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தெரிவிக்கிறார்கள். ஆக எம் கதஞ்சித் ஏகம் உபபாதயதா, இதில் ஏதோ ஒன்றை, அதாவது எல்லாவற்றையும்னு கூட சொல்லலை, பக்தி பிரபத்தி எல்லாம் வேணும்னு சொல்லலை, இதில் ஏதாவது ஒன்றை ஒருத்தன் பற்றி இருந்தானாலே போரும். அதையும் கூட செய்விக்கிறவன் யார் என்னால் அதுவும் கூட தொயாயேவா உன்னாலே தான் செய்விக்கப்படுகிறது. உண்மையிலே நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நாமா செய்கிறோம் அத்தை, அதையும் பகவான் தான் நம்மை கொண்டு செய்விக்கிறான், செய்யும்படி செய்கிறான். இப்படி உபாய தொயைவத்ராதாக, உன்னாலேயே திராத்தாக காக்கப்பட்டவர்களாய் சம்சாரிகள் என்ன ஆகிறார்கள்? தரந்தி அவசரே பவாப்திம் பவினஹா. பவினஹா இந்த உலகத்தவர்கள் பவாப்திம் தரந்தி, இந்த சம்சார் பிறவியாகிற பெருங்கடலை தாண்டுகிறார்கள். அது எப்பொழுதுன்னு கேட்டால் அது சரியான உரிய காலத்திலே அவர்கள் அதை கடக்கின்றார்கள் என்று சொல்கிறார். இதை கொண்டு நாம் பார்க்கிற பொழுது என்ன, பகவான் எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறான். அந்த வழிகளிலே ஏதாவது ஒரு வழியை பின்பற்றும்படி பகவானே நமக்கு செய்கிறான். செய்து என்ன பண்ணுகிறான்? இந்த பிறவி பெருங்கடலை தாண்டும்படியாக நம்மை அவன் செய்கிறான் என்று. அதுதான் இந்த ஸ்லோகத்திலே. அப்படிப்பட்ட வழிகள் யாவை என்று கேட்டால் பக்திஹி பிரபத்திஹி ததுக்திஹி தன்னிஷ்ட சம்சரயா என்று இந்த வழிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். பக்தி பிரபத்தி என்னால் அவனையே உபாயமாக கொள்வது, அதை வாயாலே சொல்லுவது, தன் இஷ்டஸ்ய சம்சரயா என்னால் அந்த நிலையிலே இருப்பவரான ஆச்சாரியரை பற்றுவது என்று இப்படிப்பட்ட வழிகளாலே நிச்சயமாக நாம் இந்த சம்சார சாகரத்தை, இந்த பிறவி பெருங்கடலை கடந்து நாம் என்ன அடையலாம்? அந்த மறுபடியும் திரும்பி வருதல் இல்லாததான உயர்ந்த பகவானுடைய திருவடிகளை, அந்த மோட்சத்தை நாம் அடையலாம் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே நமக்கு அற்புதமாக காட்டியருளினார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 17வது ஸ்லோகம். அந்த 17வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், நமக்கு எம்பெருமானுடைய அவதாரங்கள் இதையெல்லாம் நமக்கு நன்றாக உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறான். அப்படி அவதரிக்கிற பொழுதும் கூட அவனுடைய பெருமைகளிலே ஒன்றும் குறைவதே கிடையாது. அவன் எப்பொழுது இந்த உலகத்திலே வந்து அவதரித்தாலும் கூட எல்லையற்ற மேன்மையுடையவன். அந்த மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு தன்னை மிகவும் தாழ விட்டு கொண்டு அங்கே இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது அவன் எப்படி அவதரிக்கிறான்னு கேட்டான், தன்னுடைய மேன்மை சிறிதும் குறையாமல் அப்படியே வந்து அவதரிக்கிறான் என்று. அந்த விஷயம் பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்திலே மிக அழகாக ஆரம்பத்திலேயே ஒரு 10 ஸ்லோகங்களாலே மிக அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தங்கள் அத்தனையும் ஒரே ஸ்லோகத்திலே தெரிவிப்பது போல இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார்.
நானாவிதைரகபடைரஜகத் ஸ்வபாவைः அப்ராகிருதைர்நிஜ விகாரவச்சனே சித்தைः ஆத்மீயரக்ஷண விபக்ஷ விநாசனார்த்தைः சம்தாபயஸ்யனக ஜன்மபிராஜ்ய தர்மம். இந்த ஸ்லோகத்திலே எப்படி தெரிவிக்கிறார் பாருங்கள். நானாவிதம் எம்பெருமானுடைய அவதாரங்கள் பல வகைகளாக இருக்கின்றன. அது எப்படிப்பட்டவை அப்படின்னா அகபட்டைஹி என்னால் எல்லாம் சத்தியமானவை. அதாவது ஏதோ இந்திரஜாலம் போல எம்பெருமான் ஜாத்தகா ஜாத்த இவா என்று கூட அத்வைத ஆச்சாரியர்கள் சொல்லி வைத்தார்கள். எம்பெருமான் பிறக்கவில்லை, பிறப்பது போலே காட்டினான் என்று. ஆனால் விசிஷ்டாத்வைத்தத்திலே ராமானுஜர் அப்படி சொல்லவில்லை. எம்பெருமான் என்னன்னா ஜன்ம கர்மச்சமே திவ்யம் என்று அவையெல்லாம் சத்தியம் என்று சொன்னார். அதைத்தான் இந்த இடத்திலேயும் எம்பெருமானுடைய அவதாரங்கள் எப்படிப்பட்டவை? சத்தியம், அவை உண்மையானவை. அதுக்கு மேலே அஜகத் ஸ்வபாவைஹி, அஜகத் ஸ்வபாவம் என்னால் என்ன? தன்னுடைய தன்மைகள் என்னென்ன உண்டோ அதை ஒருபோதும் அவன் விடுவதே இல்லை. பரமபதத்திலே எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்வபாவங்களை உடையவனாக இருக்கிறானோ அதே ஸ்வபாவங்கள் அவனுக்கு இங்கேயும் தொடர்கின்றன. அது கீதையிலேயே அவனே தெரிவித்திருக்கிறான். நான் வந்து பிறக்கிற பொழுதும் கூட என்னுடைய தன்மைகள் எதுவுமே குறைவதில்லை என்று தெரிவித்திருக்கிறான். அதற்கு மேலே அவன் வந்து பிறக்கிற பொழுது அவன் மனிதனாய் பிறக்கிறான், மீனாய் பிறக்கிறான், ஆமையாய் பிறக்கிறான், பன்றியாய் பிறக்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோமே. அப்படியெல்லாம் பிறக்கிற பொழுது அவனுடைய அந்த திருமேனியானது இப்படி மீனினுடைய உடம்பாய் ஆமையினுடைய உடம்பாய் ஆகிறதே என்று நாம் நினைக்கிறோமே. அப்படி அவன் பிறக்கிற பொழுதும் கூட அவனுடைய திருமேனி என்கிறது எப்படிப்பட்ட திருமேனி என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாஞ்ச பௌத்திகமான பஞ்சபூதங்களாலே ஆன உடல் அல்ல அது. அந்த திருமேனி எப்படிப்பட்டது என்னால் பரமபதத்தில் இருக்கும் பொழுது எப்படி சுத்த சத்துவமயமாய் அப்ராகிருதமாய் இருக்கிறதோ அதே திருமேனியோடு தான் இங்கேயும் வந்து அவதரிக்கிறான். இங்கே வந்து அவதரிக்கிற பொழுதோ நம்முடைய உடலை போல அவனுக்கு இந்த சதையும் இருக்கு, இது தோலும் இருக்கிறா போல தெரியும். ஆனால் உண்மையாக அவை அவை அல்ல. அவைகளெல்லாம் எப்படிப்பட்டவை என்னால் அந்த திருமேனிகளெல்லாம் பாஞ்ச பௌத்திகமான திருமேனி அல்லாமல் பஞ்சோபரிஷன்மயமான திருமேனி என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே அப்ராகிருதைஹி என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலே இதெல்லாம் எதற்காக? நிஜ விகார வச்சனே என்றார். அதாவது தன்னுடைய லீலைக்காக ஏற்பட்ட திருமேனி இது. தன்னுடைய விளையாட்டிற்காக அவன் இஷ்டப்பட்டு கொண்ட தானே ஏற்பட்டு கொண்ட திருமேனி இது. இதெல்லாம் எதற்காக? ஆத்மீய ரக்ஷண, தன்னுடைய அடியவர்களை ரட்சிப்பதற்கும், விபக்ஷ விநாசனார்த்தைஹி விரோதிகளை அழிப்பதற்கும். எல்லாம் பகவத்கீதையிலே தெரிவித்த பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி என்று அவன் தெரிவித்தான். அதாவது நல்லோர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே காட்டுகிறார் இந்த இடத்துல. என்ன? ஆத்மீய ரக்ஷண விபக்ஷ விநாசனார்த்தைஹி அவர்களையும் அழிப்பதற்காக. அப்படி இப்படி என்ன பண்ணுகிறான்? அந்த ஜன்மங்கள் எப்படிப்பட்டவை? அனக ஜன்மபிகி. அனகம் என்னாலுன்னா குற்றமே இல்லாத ஜன்மங்கள், அவதாரங்கள், குற்றமே இல்லாத அவதாரங்கள். அதாவது நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய வினைப்பயன் காரணமாக வந்து பிறக்கிறோம். அதனால் அது குற்றம் உடையது. நம்முடைய பிறப்பு என்பது ஒரு குற்றத்தை உடையது. நாம் பண்ணின பாபம் அது நம்மை இந்த இடத்துல வந்து பிறக்கும்படி செய்கிறது. ஆனால் பகவானுக்கோ அப்படி புண்ணியங்களோ பாபங்களோ எவையும் கிடையாது. இருந்தாலும் அவனும் வந்து பிறக்கிறான் என்றால் அப்போ பிறத்தல் என்கிறது அவனுக்கு குற்றமானு கேட்டால் அது குற்றமே ஆகாது. அவனுக்கு என்ன ஆகும் என்று கேட்டால் மேலே மேலே அவனுக்கு என்ன பண்ணும்? பெருமையைத்தான் அது உண்டாக்குமே தவிர அது அவனுக்கு தஸ்யதீரா பரிஜானந்தி யோனிம் என்று அவனுடைய பிறப்பை ஞானிகள் தான் அறிகிறார்கள். அவன் பிறக்க பிறக்க அவனுக்கு மேலே ஒளி ஏறுகிறது. பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதனாலே இப்படி அவன் உலகத்திலே பல பல பிறவிகள் பிறந்து என்ன செய்கிறான்? ஆத்ய தர்மம் சம்ஸ்தாபயசி. கிருத்தயுகத்திலே இருந்த தர்மம் எதுவோ அந்த தர்மத்தை இந்த கலியுகத்திலேயும் நிலைநாட்ட வேணும். கலியுகம் போன்ற யுகங்களிலேயும் நிலைநாட்ட வேணும் என்பதற்காக அவன் இப்படி வந்து அவதரிக்கிறான் என்று. அவன் அவதரிக்கிற பொழுது அவனுடைய திருமேனி அது சத்தியமானது, பஞ்சோபனிஷன்மயமானது, தன்னுடைய தன்மைகள் எதையும் விடாதது என்று இப்படியாக காட்டினார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Oh
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।